நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 18. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். கிருபையின் அளவற்ற ஐஸ்வர்யம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். வசனம் 14. நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியஸ்தராகிய கர்த்தருக்கு நிழலாக திகழ்கிற மோசேயின் பரிந்துரை மன்றாட்டு தேவனுடைய கோபம் மக்களின் மேல் ஊற்றப்படாமல் தடுத்து அவர்களை பாதுகாத்தது. பாவம் பெருகியிருந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் அவருடைய கிருபையும் அதிகமாக பெருகிற்று. நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என சொன்ன தேவனின் நாவிலிருந்து இப்பொழுது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற நம்பிக்கையின் வாக்குறுதி வெளிப்பட்டது. இது மோசேயின் பரிந்துரை ஜெபத்தின் வலிமையை மட்டுமின்றி தேவனுடைய கிருபையும் பறைசாற்றுகிறது. தேவனுடைய கண்களில் கிருபை என்ற சொற்றொடர் இப்பகுதியில் 4 முறை இடம்பெற்றுள்ளது. மனிதர்களுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட வகையில் அருளப்படுகிற நன்மையை இது நமக்கு அறிய தருகிறது அல்லவா? இந்த கிருபையே இன்றைக்கு நம்மை தேவனிடத்தில் சேர்க்கிறது. கிறிஸ்துவின் பாவ பரிகார மரணமும் அவர் நமக்காக தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற பரிந்துரை மன்றாட்டுமே பாவிகளான நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க விடாமல் செய்தது மட்டுமின்றி தொடர்ந்து நாம் காக்கப்பட்டு வருகிறதற்கும் காரணமாகி விளங்குகிறது. இந்த கிருபை நமக்கு வெறும் பாதுகாப்பை மட்டும் தருவதில்லை, மாறாக ஆழமான இளைப்பாறுதலை அளிக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் போராட்டங்கள், சவால்கள் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் தேவன் தாமே நம் பாரங்களை சுமக்கிறார் என்பதை உணரும் போது கிடைக்கும் அந்த அமைதி விலை மதிப்பற்றது. நாம் நம்முடைய சுய பலத்தால் எதையும் சாதிக்க வேண்டியதில்லை, மாறாக அவருடைய கிருபையை சார்ந்திருக்கும் போது நமது உள்ளம் மெய்யான இளைப்பாறுதலை கண்டடைகிறது. நாம் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் என்பதை எதினால் அறிய முடியும்? அவர் நம்மோடு வருகிறதுனால் அல்லவா? இதுவே நம்மை சிறப்பானவர்களாக மாற்றுகிறது. தேவனுடைய கிருபையும் அவருடைய சமூக பங்களிப்பும் நம் நடுவில் இல்லாவிட்டால் நாம் எப்போதோ விரக்தியில் மடிந்து போயிருப்போம், எதிரிகளால் ஒழிக்கப்பட்டிருப்போம். கிறிஸ்தவர்களை குறித்த இந்த காரியமே உலகத்தாருக்கு இன்றளவும் புதிராக விளங்குகிறது. உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற கிறிஸ்துவின் மிகப்பெரிய வாக்குறுதியை நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் உற்சாகமும் தைரியமும் அளிக்கக்கூடியதாக விளங்குகிறது. கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக நமக்கு முன்பாக செல்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று மோசேயிடம் கூறியது போல நம்முடைய நல்ல மேய்ப்பன் நம்முடைய பெயர்களையும் அறிந்திருக்கிறார். மந்தைய நாடுகளாகிய நாம் முன்னாக செல்கிற அவரை பின்பற்றி செல்லும் போது இந்த உலகம் என்னும் வனாந்திரத்தில் வழி தவறாமல் செல்ல முடியும். நம்முடைய செழிப்பான காலங்களில் மட்டுமல்ல, மரண இருள் போன்ற கடினமான காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என மோசே உணர்ந்து கூறியது போல நாமும் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருப்பதன் வல்லமையை உணர்ந்து நடப்போம். ஆமென்.